ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்பளப்பு வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கடலப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள்தூள், பெருங்காயம், எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அது வேகிறதுக்குள்ளே அப்பளமாக நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ அது ஒரு கொதி வந்த உடனே கடலப்பருப்பை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கடையில் சோம்பு, தேங்காய், பூண்டு அரைச்சி நல்லா பிறுபிறுன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு தண்ணி. அதில் அப்பளத்தை 1-2 பொடித்து அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அது ஒரு கொதி வந்த உடனே அப்பளம் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே தேங்காயை அரைச்சி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான அப்பளப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு.